ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி பாக்கியம் சேனல். சாமிக்கிட்ட நம்ம வச்சுக்கிற நிறைய வேண்டுதல்கள், அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். எனக்கு ஜாப் கிடச்சிச்சின்னா நான் உனக்கு ஏதாவது செய்கிறேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் உனக்கு இதை பண்ணுறேன், எனக்கு குழந்தை பிறந்தே ஆகணும் உனக்கு நான் அதை பண்ணுறேன், என் குழந்தைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் இது பண்ணுறேன் இப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வேண்டுதல்கள் என்னென்னா நம்ம அடுக்கிட்டே போகிறோம். இது நல்லதா அப்படின்னு கேட்டால் ஓகே, குட். இதனால் நம்மளோட நம்பிக்கை அதிகமாகும். நான் சாமிக்கிட்ட சொல்லிட்டேன், சாமி செஞ்சிரும், சாமி பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளோட நம்பிக்கை அதிகமாகும். அதனால் ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இது ஒரு கட்டத்தில் பிரச்சனையாகும். எப்போ நம்மளால் செய்ய முடியாத ஏதோ ஒரு வேண்டுதலை நம்ம வேண்டிக்கிறோம் அப்படின்னா அன்னைக்கு நமக்கு கஷ்டமாக தெரியும். அந்த விஷயம் நடந்துருச்சு, நம்ம வேண்டிக்கிட்ட ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு கஷ்டமான வேண்டுதல், ஏதாவது தீச்சட்டி எடுக்கிறது, தீ மிதிக்கிறது, இல்லைன்னா அழகு குத்திக்கிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நம்ம வேண்டிக்கிறோம் அப்படின்னா அதை செய்ய போகிற தருணத்தில் நமக்கு கொஞ்சம் பயம் வரலாம். அதில் செய்கிறதுல தடுமாற்றம் இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம பேரண்ட்டாக இருக்கும் போது என்னென்னா நம்ம குழந்தைக்காக வேண்டிக்கிறது. ஸோ குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய செய்ய வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறது. அவங்க வளர்ந்ததுக்கப்புறமா அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அம்மா என்னால் இதை செய்ய முடியாதுன்றத சொல்லுவாங்க நம்மக்கிட்ட. நம்ம என்ன சொல்கிறது, ஐயோ நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டேன், இதனால சாமிக்கு ஆகிடும். இல்லை அவங்களுக்கு ஏதாவது கெட்டது நடக்கிறப்போ அதை உடனே ரிலேட் பண்ணிவிட்டு அச்சுச்சோ பாரு நான் வேண்டிக்கிட்டேன்ல அதை நீ செய்யலை அதனால தான் இப்படி நடக்குது, அந்த மாதிரி ரிலேட் பண்ணிவிட்டு நம்மளே பேசுகிறது. ஸோ இதெல்லாம் என்னது, ஒரு பயத்தை கொடுக்குது, நெகட்டிவ் தாட்ஸ் நமக்குள்ளே கொண்டு வருது இல்லையா. நான் என்ன சொல்கிறேன்னா, சாமி நம்ம சொல்கிறோம் அதை செய்ய முடியலை அப்படிங்கிறப்போ சாமி அப்படி தண்டிப்பாங்களா என்ன? எனக்கு அதில் நம்பிக்கையே இல்லை. சாமி தண்டிக்கும் அப்படின்றதுல ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கீங்க, எவ்வளவு மோசமான சூழ்நிலையாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு சின்னதாக ப்ரேயர் பண்ணிவிட்டு என் கூடவே இரு அப்படின்னு சொல்லி அந்த கஷ்டத்துலேயும் நீங்கள் நம்பிக்கை வச்சுட்டு நீங்கள் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறீங்க இல்லையா, அந்த நம்பிக்கை வச்சு அந்த ஒரு செகண்ட் என்னை இந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் கொண்டு வா, என் கூட இருன்னு அந்த ஒரு வேண்டுதல் போதும். என் கூட இரு நீ அப்படின்ட்டு அந்த ஒரு வார்த்தை போகும். ஸோ இதுதான் வேணும். இதை தாண்டி நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்களால் முடியாத விஷயத்த வேண்டிக்கிறதோ, இல்லை உங்கள் குழந்தைக்கு செய்ய முடியுமான்னு தெரியாத விஷயத்த வேண்டிக்கிட்டு அவங்களையும் கஷ்டப்படுத்துறதோ தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய சாமிக்கிட்ட எல்லாமே கேட்க எனக்கு உரிமை இருக்குது. இப்போ நானே இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன், என் கூட நிற்க வேண்டியது உன்னோட கடமை அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணுறதுக்கும் நமக்கு உரிமை இருக்குது. அந்த கஷ்டத்தில் நம்ம அந்த சாமியை திட்டுறதுக்கும் நமக்கு உரிமை இருக்குது. நான் இப்போது நட்டாச்சியம்மன்ற சாமி கும்பிட்றேன்னா எனக்கு கஷ்டம் வந்தால் கண்டிப்பாக நான் அந்த சாமியை திட்டுவேன். அதுக்கப்புறம் நீ என் கூட இருன்னு சொல்வேன். நான் ஏதோ ஒன்று ஓகே நான் வேண்டிக்கிறேன்னா கூட அந்த வேண்டுதலை நான் கடைசியில் செய்ய முடியாமல் போதுனா கூட என்னால் அது கஷ்டமாக இருக்குது, செய்ய முடியல அப்படின்றதையும் நான் சொல்லிடுவேன். என்னை அந்த சாமி தண்டிச்சிடும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கவே மாட்டேன். எனக்கு ஏன்னா என் சாமிக்கு நான் அழுதா கூட பிடிக்காது. அவள் அழுடா, அவள் கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு என் சாமியும் சேர்ந்து எனக்காக கஷ்டப்படும். நான் அழுதா என் சாமி அழும் அப்படின்றது தான் என் நம்பிக்கை. நான் சிரித்தா என் சாமி சிரிக்கும் அப்படிங்கிறது என் நம்பிக்கை. ஸோ அப்படி இருக்கும்போது என்னோடய கஷ்டம் என்னோடய சாமிக்கு இஷ்டமாக இல்லை அப்படின்றது என் நம்பிக்கை. ஸோ அதுதான், உங்களோட கஷ்டம் சாமிக்கு இஷ்டமே கிடையாது, நம்மளோட கஷ்டம் சாமிக்கு இஷ்டம் கிடையாது. இது என் மைண்டில் தெளிவாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஏதோ ஒரு வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா மனுஷங்களாக இருந்தாலும் கேட்க தான் செய்வாங்க, ஏன் நீ சொன்னல செய்யலை அப்படின்னு. நம்ம சாமிக்கிட்ட சொல்லும்போது நமக்குள்ளேயே என்னென்னா நம்ம சொன்னோமே செய்யலையே அப்படின்னு கண்டிப்பாக ஒரு ஹியூமன் பீயிங்க்கு என்ன வரும், தோணதான் செய்யும். நம்ம சொன்னோம், வாக்கு கொடுத்தோம், நம்ம செய்யலைன்றது. பட் நம்மளோட சாமி தான் நம்மளோட கஷ்டப்படுத்தி பார்க்கணுன்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கணும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் என்னென்னா எவ்வளோ பெரிய சூழ்நிலையிலையும் வேண்டுதல் உங்களுக்கு என்ன முடியும் அதை வச்சுக்கோங்க. செய்ய முடியாத கஷ்டமான வேண்டுதல் நீங்கள் வச்சுக்க தேவையே கிடையாது. அப்படி செய்யணும்னு எந்த சாமியும் சொல்லலை. ஒருவேளை நீங்கள் வேண்டிக்கிட்டால் கூட அதை செய்யலைனாலும் சாமி தண்டிக்க போகிறது கிடையாது. ஓகே, அதுக்காக நான் மறுபடியும் வேண்டிப்பேன், செய்யாமல் விடுவேன் அப்படி இருக்கக்கூடாது. வேண்டுதலே அவசியம் இல்லையே, கஷ்டமான வேண்டுதல் அப்படின்றது தான் நான் இங்கே சொல்ல வரேன்.
இப்போ பக்கத்தில் நம்ம கூட இருக்கிற பீப்புள்ஸ் கூட நான் வந்து இந்த சூழ்நிலை இவ்வளோ கஷ்டமான வேண்டுதல் வச்சுட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு அந்த சாமி செஞ்சிச்சு அப்படின்றத வந்து சொல்கிறாங்களோ, இல்லை அந்த சூழ்நிலையில் நீயும் வந்து இப்படி வேண்டிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்கனாலோ, நான் வந்து சொல்கிறவங்க கிட்ட கோவப்படுறனோ இல்லையோ சாமி மேலே போய் கோவப்படுவேன். ஓ, நான் இப்படி செஞ்சால் தான் நீங்கள் வந்து எனக்கு திருப்பி செய்வீங்களோ அப்படின்றத வந்து கோவமாக தான் கேட்பேன். நீ வந்து என் கூட இருக்கணுன்றது உன்னோட கடமை அப்படின்னு சொல்வேன். இப்படியெல்லாம் நான் வந்து செய்ய முடியாதுன்றது அப்பவும் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பிரச்சனையில் டென்ஷனாக இருந்தால் அதே டென்ஷனை நான் சாமிக்கிட்ட காமிக்க தான் செய்வேன். பட் அதுதான் நான் வந்து அப்படி தான் வந்து சொல்வேன். எனக்கு வந்து எல்லா ரைட்ஸும் இருக்குது, இப்படி தான். அதுதான் வந்து சொல்கிறேன், உங்களுக்கும் சொல்கிறேன். நீங்கள் உங்களோட இது என்னோடய முடிவு. கஷ்டமான சூழ்நிலையில் நீங்கள் வந்து ஒரு பெரிய வேண்டுதல் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு அப்படியே நீங்கள் வச்சுக்கிட்டாலும் வந்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்ட்டான இதை வச்சுக்கோங்க. மூணாவதாக வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒருவேளை உங்களால் செய்ய முடியலைனாலும் அந்த கடவுள் தண்டிக்க போகிறது கிடையாது. ஓகே, பி ஹாப்பி ஆல்வேஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.